Hi students, class 12 state board unit 2 chemistry கான important 2 mark, 3 mark and 5 mark questions பார்க்க போறோம். So first 2 markல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 2 markல first question important என்ன அப்படின்னா ionization enthalpy page number 29. Second question electronegativity page number 29. Third question uses of boron page number 33. So இந்த லெசன்ல P block element 1 பொறுத்த வரைக்கும் uses நிறைய இருக்கு. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு யூசஸ் உங்க கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் யூசஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே இதுல ஃப்ரேம் பண்ணிருக்கோம் நம்ம. ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னா யூசஸ் ஆஃப் போராக்ஸ் பேஜ் நம்பர் 34. ஃபிஃப்த் கொஸ்டின் யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட் பேஜ் நம்பர் 35. சிக்ஸ்த் கொஸ்டின் யூசஸ் ஆஃப் டைபோரேட் பேஜ் நம்பர் 38. செவன்த் கொஸ்டின் யூசஸ் ஆஃப் ட்ரைஃப்ளூரைட் பேஜ் நம்பர் 38. எய்த் கொஸ்டின் யூசஸ் ஆஃப் அலுமினியம் குளோரைட் பேஜ் நம்பர் 39. நைன்த் கொஸ்டின் யூசஸ் ஆஃப் ஆலம் பேஜ் நம்பர் 40. 10th question uses of CO carbon monoxide page number 44. 11th question uses of carbon dioxide CO2 page number 45. 12th question uses of silicon page number 48 and 13th question zeolites page number 50. So 13 2 marks வந்து இந்த யூனிட்ல வந்து very important அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 marks நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் we move on to 3 mark questions. 3 markல first important என்ன anonymous properties of first elements page number 29. Second question inert pair effect page number 30. Third question structure of boric acid page number 35. Fourth question structure of diborane page number 37. So third question fourth question பாத்தீங்கனாலே தெரியும் questionலயே வந்து structure இருக்கு. So கண்டிப்பா அதோட structure நீங்க போடணும். Next we move on to fifth question types of silicates page number 48. So 3 markல மொத்தம் 5 questions இருக்கு. இந்த 5 important நல்லா படிச்சுக்கோங்க. Next we move on to 5 mark questions. 5 markல first question chemical properties of boron page number 32. Second question diborane page number 36. இந்த questionல வந்து ஒன்னோட ஆக்ஷன்ஸும் பிளஸ் இதோட ரியாக்ஷன்ஸும் இருக்கும். இந்த ரியாக்ஷன்ஸும் நீங்க அதுல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். எனி ஒன் எக்ஸாம்பிள் எழுதுனா போதுமானது. ஸோ இந்த ரெண்டுத்துல கண்டிப்பா உங்க ஸ்கூல்லயே சொல்லியிருந்திருப்பாங்க. பட் சொல்லல புரியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் எது எழுதணும் அப்படிங்கிறதுக்கு. Third question tendency of catenation and allotropes of carbon page number 41. Then fourth question, it's a very important question. Silicons, it's a very important question which is in the chapter 2. Silicons page number 46ல இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரியே தான். இப்போ இந்த 3 கொஸ்டின்ஸையும் படிக்கவே உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்ற பட்சத்துல இந்த 4th கொஸ்டின் மட்டுமாச்சும் நீங்க கண்டிப்பா படிச்சுக்கணும். It is one of the important question which is in this chapter. Okay, so இப்போ 2 marks 3 marks and 5 marks இந்த சாப்டருக்கான எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொடுத்தாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா படிங்க, நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ.